எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து ஆவாரம்பூவில் வந்து சூப் மாதிரி செஞ்சு எப்படி சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஆவாரம்பூ வந்து ஒரு பேக்கெட் வாங்கியாச்சு, 1/4 கிலோ பேக்கெட்டு. வந்து இந்த இது வந்து கிண்ணம் எடுத்துகிட்டு அதில் தண்ணி வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுக்கோங்க. ஒரு 200 ml தண்ணி காண்டோம். அதை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து பூண்டு வந்து ஒரு 10 பல் பூண்டு இருக்குது, அதை உரிச்சதை எடுத்து அதில் போட்டுக்கோங்க. அதில் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆவாரம்பூ எடுத்து அதில் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு கேஸ்டர் ஃப்ளேம் வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் கேஸ்டர் ஃப்ளேம் சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. இந்த பூண்டை வந்து எடுங்க. பூண்டை எடுத்து அதை எடுத்து அமுக்கி பாருங்கள். நல்லா அமுங்குச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்து வடிகட்டுறதுல வந்து வடிகட்டலாம். இது வந்து நான் ஆச்சி சமையல் தமிழ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இந்த வடிகட்டில் எடுத்து வடிகட்டி எடுத்துருங்க. அதை வந்து வடிகட்டி எடுத்துகிட்டு இதை வந்து அந்த சூடாக இருக்கிறத அந்த சாறை எடுத்து சுகர் பேஷண்ட்டுக்கு கொடுத்துருங்க. அவங்க நல்லா சாப்பிட்டு நல்லதனமாக உடம்பு வந்து நல்ல குணமாகி வரும். இதை மாதிரி சமைச்சு சாப்பிட்டுட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு எழுதுங்க. நன்றி.